அத்தியாயம் 97. அத்தனை தடவை போன் அடித்தும் லிங்கம் போன் எடுக்காமல் போனதால் பதட்டமடைந்த வது எதையோ எண்ணி அவசரமாக வயிற்றை பிடித்தபடி அந்த படிகளில் இறங்கி வந்தாள். அது நள்ளிரவு நேரம் என்பதனால் அனைவரும் உறங்கி போனார்கள். பெண்ணவளுக்கு பதட்டம் மட்டும் குறையவில்லை. கீழே இறங்கி வந்தவள் கண்டது என்னவோ, வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி வந்த லிங்கத்தை தான். அவனை பார்த்த பிறகுதான் அவளுக்கு சற்று நிம்மதி வந்தது. என்று மூச்சை இழுத்து விட்டவள் பட்டென்று படியில் கால் வழுக்கி விழப்போன நேரம், அம்மாடி என்று ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்தான் லிங்கம். என்னம்மா, பார்த்து வரக்கூடாதா? எப்பொழுதும் போல் இப்பொழுதும் அவன் அன்பில் அசந்துதான் போனாள். ஆனால் அவன் நெற்றியில் இருந்த காயமும் அவள் கைகளில் இருந்த காயமும் அவளை இன்னும் பதட்டமாக்கியது. லிங்கம், என்ன ஆச்சு? என்ன ரத்தம்? எப்படி அடிபட்டுச்சு? பதறி போய் கேட்டாள். இருடா, ஒரு நிமிஷம் இருடா. வர்ற வழியில ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு, அதனால வழிக்கு விழுந்துட்டேன், அவ்வளவுதான். அது சின்ன அடி, அவன் சாதாரணமாக சொன்னான். அதை அவளால் நம்ப முடியவில்லை. உண்மைதான்டா, விழுந்துட்டேன். சரி வாங்க என்று அவன் கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் அவர்கள் அறையில் அமர வைத்தவள் எங்கோ சென்று மெடிக்கல் கிட்டை எடுத்து வந்து அவன் காயத்தை மெல்ல துடைத்து மருந்து போட்டாள். அவனுக்கு வலித்தது இருந்த போதும் அவள் தாங்க மாட்டாள் என்று வலியை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. பொய் சொல்றீங்களா லிங்கம்? அவன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு முடித்தபடி கேட்டாள். இல்லம்மா, உண்மைதான், விழுந்துட்டேன். அதைத்தான் நச்சு பெறலாமல் சொன்னான். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. சரி இருங்க வர என்று மீண்டும் கீழே சென்று அவனுக்கு ஒரு தட்டில் உணவை போட்டு எடுத்து வந்து அவளை பிசைந்து ஊட்டிவிட்டாள். குடுமா, நானே சாப்பிட்டுக்கிறேன் என அவன் தட்டை வாங்க போனான். சார், நான் ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லடா. அப்புறம் என்ன? காமிங்க என்று அவளை அந்த உணவை பிசைந்து ஊட்டிவிட்டாள். அவனும் பாதி உணவை உண்டவனுக்கு அப்பொழுதுதான் அவளும் இன்னும் உண்டிருக்க மாட்டாள் என்பது ஞாபகம் வந்தது. இங்க குடு. இதுக்குங்க? குடுமா என்று அந்த உணவை வாங்கி அவளுக்கு ஊட்டிவிடும் பொழுது 2 வாய் உண்டவள் அப்படியே கண்கள் விரிய அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். என்னடாச்சு, காரமா இருக்கா? ஏன் அப்படி முழிக்கிற என்று கேட்டு அவனுக்கு புரியவில்லை. என்னடாச்சு, தண்ணி வேணுமா? தண்ணீர் எடுத்து நீட்டினான். என்னடா? புரியாமல் கேட்டான். பெண்ணவள் கண்கள் கலங்கிவிட்டது. அவன் கைகளை எடுத்து தன் வயிற்றில் வைத்தாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னம்மா என்று கேட்க வந்தவன் வார்த்தை அப்படியே பாதியில் நின்றது. ஒரு ஆணுக்கு எதில் அத்தனை சந்தோஷம் கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இதைவிடவா ஒரு பெரிய சந்தோஷம் கிடைத்துவிடும்? அவளுக்கு மட்டுமல்ல, அவனுக்கும் கண்கள் கலங்கி விட்டது. இதோ அவன் உயிர் அவனை எட்டி உதைத்தது. ஆம், குழந்தை எட்டி உதைத்தது. அதற்குதான் பெண்ணவள் முகத்தில் அத்தனை ஒரு சந்தோஷம். இருவரின் கண்களும் சேர்ந்து கலங்க பெண்ணவள் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது குருவுக்கு. சந்திரா வெளியே இருந்து சேரில் அமர்ந்திருந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. சந்திரா, இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே இருப்ப? இந்த அந்த பாலை குடி என்று காசி அவள் கைகளில் அந்த பால் கப்பை திணித்தான். வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். அவர் தான் வேணும். நான் தான் தப்பா பண்ணிட்டேன். அவரை புரிஞ்சிக்காம போயிட்டேன். நான் பெரிய பாவி. அவர் எத்தனையோ தடவை பேச வந்தாரு. ஆனா ஒரு முறை கூட அவர் பக்கம் இருந்த நியாயம் என்னன்னு நான் கேட்காம போயிட்டேன். இது எல்லாத்துக்கும் அந்த பீட்டர் தான் காரணம். அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அவன் தான் என் குழந்தைய கொன்னுட்டான். நான் தப்பா நினைச்சிட்டேன் என்று கதறி அழுதாள் பெண்ணவள். சரிம்மா, சரி. நீ இன்னும் எவ்வளவு நேரம்தான் அழுவ? உனக்கு புரிஞ்சிருச்சே, அதுவே போதும். குருவுக்கு ஒன்னும் ஆகாது. அவன் நல்லபடியா வந்துருவான். இத்தனை பேர் உயிரை காப்பாத்திருக்கான். அவன் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான். நீ கவலைப்படாத என்று அவள் தோள் தட்டி சொன்னான். பல மணி நேரங்களாக அவனுக்கு சிகிச்சை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு பதிலும் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு. அவருக்கு ஒன்றும் ஆகாது தானே அண்ணா? அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவரை நான் பார்க்கணும் அண்ணா என்று சந்திரா அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள். அதே நேரம் வது எண்ணுக்கு காசியிடமிருந்து அழைப்பு வந்தது. நல்ல உறக்கத்தில் இருந்தாள் வது. காசி என்னை பார்த்ததும் எழுந்து அமர்ந்தாள். இவங்க எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றாங்கன்னு தெரியலையே என்று போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். என்னாச்சு அண்ணா, இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? ஏதோ பிரச்சனை இல்லையே? அது வந்து என்று தயங்கினான் காசி. சொல்லுங்கண்ணா, அக்கா நல்லா தானே இருக்கா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே?
அவ நல்லாதான் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா குருவுக்கு தான் பிரச்சனை என்று நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தான் காசி. என்னண்ணா சொல்றீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? பதட்டமாக கேட்டாள். அவன் ஹாஸ்பிட்டல் பெயரை சொன்னான். சரிண்ணா, நான் உடனே வரேன் என்று எழுந்து ஆடையை மாற்றிக்கொண்டாள் வது. என்னாச்சு? லிங்கமும் எழுந்து அமர்ந்தான். லிங்கம், என் கூட வர முடியுமா நீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, இப்பவே ப்ளீஸ். அவள் கேட்கும் விதத்திலே ஏதோ பிரச்சனை என்று தெரிந்தது. சரி வா என்று அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசாமல் அவளை அழைத்து கொண்டு அந்த மருத்துவமனை நோக்கி சென்றான் லிங்கம். இன்னும் சிகிச்சை நடந்து கொண்டுதான் இருந்தது. பது பதட்டமாக வயிற்றை பிடித்தபடி அந்த மருத்துவமனை நோக்கி வந்தாள். அதே நேரம் லிங்கம் அவள் பின்னே நடந்து வந்தான். காசியும் சந்திராவும் ஐசியூவை விட்டு சற்று தள்ளி அமர்ந்திருந்தார்கள். அக்கா! பது அழைக்கும் சத்தம் கேட்டு கலங்கிய கண்களுடன் நிமிர்ந்து பார்த்த சந்திரா கண்களில் இப்பொழுது இன்னும் கண்ணீர் திரண்டு 2 கைகளையும் விரித்து தங்கையை அணைத்து கொண்டாள் சந்திரா. வது, அவருக்கு என்று தேம்பி தேம்பி அழுதாள் சந்திரா. அக்கா, மாமாக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, நான் இருக்கேன், ஃபீல் பண்ணாதக்கா, அவர் சரியாயிடுவாரு என்று அக்காவுக்கு ஆறுதல் சொன்னவள் டாக்டர் என்பதால் உடனே தனது நண்பர்களுக்கு அழைத்து வர சொன்னாள். பின் அங்கே இருந்த டாக்டரை சந்தித்து பேசினாள். லிங்கத்துக்கு முக்கியமான வேலை இருந்தது. அவன் போன் ஒன்று பேசிவிட்டு சற்று நேரம் கழித்துதான் மேலே வந்தான். அதே நேரம் டீ வாங்கலாம் என்று கீழே வர திரும்பிய காசி லிங்கத்தை பார்த்தான். போன் பேசியபடி வந்த லிங்கமும் காசியை பார்க்க இருவர் முகத்திலும் அதிர்ச்சி. அதிர்ந்து போய் இருவரும் பார்த்து கொண்டார்கள். சிவா! காசி இதழ்கள் முணுமுணுத்து கொண்டது. அத்தியாயம் 98. சிவா! குரல் தழுதழுத்து அழைத்தான் காசி. காசியை கண்ட லிங்கம் கோபமாக திரும்பும் வேளை, குரு உயிருக்கு போராடிட்டு இருக்கான் என்று கண்ணீர் மல்க சொன்னான் காசி. படிகளில் இறங்கிய லிங்கத்தின் கால்கள் அப்படியே நின்றது. தான் கேட்டது உண்மைதானா என்று மெல்ல திரும்பி பார்த்தான் காசியை. என்ன சொன்ன? மீண்டும் கேட்டான். குரு உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சிவா, உன்னோட குரு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். கண்கள் கலங்க சொன்னவனின் சட்டையை பிடித்து தன்னருகே இழுத்தான் லிங்கம். பொய் சொல்லாதடா. கோபமுடன் அதே சமயம் அழுத்தமாய் வந்து விழுந்தது அவன் வார்த்தைகள். நான் பொய் சொல்லல சிவா, உண்மைதான் என்று காசி இதுவரை நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான். லிங்கம் எட்டி பார்த்தான். அங்கே வது போலவே ஒரே சாயலில் இருந்து சந்திரா குலுங்கி அழுக அவளுக்கு ஆறுதல் சொன்னாள் வது. சிவா அப்படியே சுவற்றில் சாய்ந்தான். இதெல்லாம் யார் பண்ணா? கோபமுடன் கேட்டான் சிவா. பீட்டர்! கண்களில் கோபம் பொங்க சொன்னான் காசி. இவங்கள பாத்துக்க வந்துடுவேன் என்று வேஷ்டியை மடித்து கட்டி அவசரமாய் தனது ஜீப்பை எடுத்துக்கொண்டு எங்கோ சென்றான் லிங்கம். அவர் எங்க போறாரு? வது குழப்பமாக கேட்டாள். யாரு? இப்ப வேஷ்டி சட்டை போட்டுட்டு போனாரே, அவரா உனக்கு எப்படி தெரியும் வதனா? காசி புரியாமல் கேட்டான். அவர்தான் என்னோட ஆரோயிர் புருஷன், என் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ள. நீங்க அவளை தூக்கிட்டு வரவும் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? அப்ப அவர் உன் புருஷனா? சந்திராக்கு பார்த்த மாப்பிள்ளையா? கடவுள் திருவிளையாடலை எண்ணி அவனுக்கு ஆச்சரியம்தான் வந்தது. ஆமா, ஏன், அவர் உங்களுக்கு தெரியுமா என்ன? இல்ல, சும்மாதான் கேட்டேன். பார்க்க அழகா இருந்தாரு, அதான். எப்படியோ சமாளித்தான் காசி. அழகா இருந்தார்ல, அவர்தான் என் புருஷன். சரி, இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க என்று அவன் கைகளில் சில மருந்து சீட்டை திணித்து விட்டாள் வது. அதே நேரம் அந்த மரங்களுக்கு நடுவே சிலர் மதுவில் குளித்து கொண்டிருந்தார்கள். சும்மா சொல்லக்கூடாது பீட்டர், இத்தனை வருஷம் அவன் கூடவே இருந்து இன்னைக்கு அவனை போட்டு தள்ளிட்ட பாத்தியா? அங்க நிக்கிற நீதாண்டா அக்மார்க்கு துரோகி. அவன் பாஸ் போதையில் பாராட்டி குவித்தான். பீட்டருக்கு பெருமை தாங்கவில்லை. அண்ணே, அந்த குருவை போட்டு தள்ளினா நீங்க எனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஒரு மாதிரி பம்மிக்கொண்டே சொன்னான் பீட்டர். டேய், அதெல்லாம் சொன்ன மாதிரி பண்ணுவேன். உனக்கு சீட்டு உறுதிடா. சிரித்து கொண்டார் அவர். டேய், நம்ம எதிரி அந்த குரு செத்துட்டான். இதை நம்ம என்ஜாய் பண்ணணும். குடிங்க, எம்பிட்டு வேணா குடிங்க. அங்கு இருந்த அத்தனை பேரும் குடித்து கூத்தடிக்கும் வேளை சரட்டென்று பொழுது கிளப்ப வந்து நின்றது அந்த ஜீப். ஏய், எவன்டா அது தூசியை கிளப்பி விட்டது என்று கடுப்புடன் அனைவரும் திரும்பி பார்க்கும் வேளை அந்த தூசிக்கு மத்தியில் இறக்கிவிட்ட வேஷ்டியை ஏத்தி கட்டி கையில் இருந்த காப்பை முறுக்கிவிட்டு நடந்து வந்தான் லிங்கம். அங்கிருந்தவர்கள் அவன் யாரென்று புரியாமல் பார்க்கும் நேரம் பீட்டர் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. சிவா!
என்றான் அதிர்ந்த கண்களுடன். சிவாவா? என்று அந்த மொட்டை தலையன் பாஸ் கூட கண்களை கசக்கி பார்த்து அதிர்ந்து போனான். பீட்டரும் அதிர்ந்து போய்தான் பார்த்து கொண்டிருந்தான். நீ நீ எப்படி? நீ இன்னுமாடா உயிரோட இருக்க? அதிர்ச்சி விலகாமல் கேட்டான். லிங்கம் சிரித்தபடி அவன் அருகே வந்து நின்றான். எஸ், நானே தான். ஐ அம் பேக் என அங்கிருந்த ஒருவன் வயிற்றில் ஓங்கி குத்த அவன் அப்படியே நிலையின்றி கீழே விழுந்தான். மற்ற அனைவரும் அதிர்ச்சியாகி பார்க்கும் வேளை அந்த மொட்டை போதையுடன் லிங்கத்தை அடிக்க ஓடி வந்த சமயத்தில் அவன் கையை பிடித்து பின்னால் மடக்கி அவன் கழுத்தை பிடித்து திருப்பி விட்டான் லிங்கம். அவ்வளவுதான், அவன் க்ளோஸ். அடுத்ததாக அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஓடி வந்து லிங்கத்தை அடிக்க பார்க்க அவர்கள் அனைவரின் கையையும் பிடித்து திருப்பி விட்டான் அவன். இப்பொழுது முகத்தில் மரண பீதியுடன் நின்று கொண்டிருந்தான் பீட்டர். நீ எப்படி உயிரோட வந்த? உன்னோட போனத்தை தான் நான் பார்த்தனே. திக்கி திணறி பேசினான் அவன். அவன் முகத்தில் அதிர்ச்சியும் பயமும் கலந்திருந்தது. ஆச்சரியமா இருக்குல்ல? நான் எப்படி வந்தேன் புரியலல்ல? என்றவன் கழுத்தினை பிடித்து அப்படியே தூக்கினான் லிங்கம். என்னை விட்டுரு, உண்மை சொல்லிடுற. அன்னைக்கு உன்கிட்ட போய் தான் சொன்னேன். உன்னை மாட்டி விட சொன்னது குரு இல்ல, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். உங்க 2 பேரையும் பிரிச்சாதான் உங்களை கொல்ல முடியும் தான் அன்னைக்கு உன்கிட்ட குருவை பத்தி தப்பா போய் சொன்னேன் என்று ஏதோ சிலவற்றை அவன் எடுத்து சொல்ல லிங்கம் முகத்தில் அதிர்ச்சி உண்டானது. என்னடா சொல்ற என இன்னும் அவனுக்கு 2 அடி போட்டான் லிங்கம். அப்போ நீ இதை தெரிஞ்சுக்க வரலையா? அவனேதான் அனைத்தையும் உளறி கொட்டியிருந்தான். உண்மையெல்லாம் அறிந்த லிங்கம் முகம் இன்னும் வெறிப்பிடித்தவனைப் போல மாற, அங்கு இருந்த ஒரு கயிறு ஒன்றை பார்த்தவன் அதை அந்த பக்கம் மரத்தில் தூக்கி போட்டு இன்னொரு பக்கத்தை அவன் கழுத்தில் கட்டி ஏத்தி விட்டான். அவன் அப்படியே அந்தரத்தில் தொங்கினான். முடிஞ்சா பொழைச்சுக்கோடா என்று ஒரு கோப பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துக்கொண்டு சென்றான் லிங்கம். அந்த பீட்டர் உயிர் சற்று நேரத்தில் பிரிந்தது. இன்னும் குருவுக்கு சிகிச்சை நடந்து கொண்டுதான் இருந்தது. வது சந்திராவை பார்ப்பதும் பின் டாக்டர்களுடன் பேசுவதுமாய் இருந்தாள். இந்த நிலையில் வதுவின் நண்பர்களும் வந்து சேர்ந்தார்கள். வது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம் என்று இருவர் பர்மிஷன் கேட்டு உள்ளே சென்றார்கள். அக்கா, அழுகாத, ஒன்னும் ஆகாது. அக்காவுக்கு ஆறுதல் சொன்னாள் வது. லிங்கம் மீண்டும் திரும்பி வந்தான். எங்க போனீங்க நீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்த தெரியுமா? சரி, இவதான் என் அக்கா சந்திரா. இவ ஹஸ்பண்ட் தான் மலையிலிருந்து கீழே விழுந்துட்டாரு என்று அனைத்தையும் சொன்னாள். லிங்கம் சந்திரா அருகே சென்றான். கவலைப்படாதீங்க, அவனுக்கு என்றவன். இல்ல, அவருக்கு ஒன்னும் ஆகாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் போராடி வரக்கூடியவர். அதனால அவர் இதுல இருந்து போராடி வருவார் என்று ஆறுதல் சொன்னவன் அந்த கண்ணாடி வழி உள்ளே பார்த்தான். வதுவின் பார்வை கணவன் மீதுதான் இருந்தது. என்ன இவரு, அவர் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு. ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி தொடர்பு இருக்குமோ என்று ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. என்னடா ஒரு மாதிரி இருக்க? பால் வாங்கிட்டு வரட்டுமா? வதுவை அமர வைத்து அன்பாக விசாரித்தான் லிங்கம். பெண்ணவள் வேண்டாம் என்று தலையசைத்தாள். இல்ல, நேராச்சு, இரு நான் வாங்கிட்டு வரேன் என்று எழுந்து கொள்ள போனவனின் கையை பிடித்தாள் வது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவர் தெரியுமா? அக்கா கிட்ட அவர் தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. மனதில் வைத்து கொள்ளாமலே கேட்டு விட்டாள். அது ஒன்னும் இல்லடா, அப்பதானே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதனாலதான் அப்படி சொன்னேன். ரொம்ப யோசிக்காத, நீ இப்படி கொஞ்சம் படுத்துக்கோ, நான் டீ வாங்கிட்டு வரேன் என்று கீழே சென்றவன் கையை பிடித்து கொண்டான் காசி. அவங்கள என்ன பண்ண சிவா? சிவா அந்த கேண்டீன் சென்று பால் வாங்கினான். உங்ககிட்டதான் சிவா கேக்குறேன், அவங்கள என்ன பண்ண? அனுப்பி வச்சிட்டேன், மொத்தமா அனுப்பி வச்சிட்டேன் என்றான் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல். எங்க? காசி சற்று கலவரத்துடன் கேட்டான். லிங்கம் காசி முகம் பார்த்தவன் இதழில் சிறு புன்னகையுடன் ஒற்றை விரலை நீட்டி மேல் நோக்கி காட்டினான். அங்கதான் அனுப்பி வச்சிருக்கேன் என்றான் அந்த காந்த புன்னகையுடன். கொன்னுட்டியா? அத்தனை அதிர்ச்சி அவன் முகத்தில். சிரித்தான் லிங்கம். அவங்கள போக வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துல அனுப்பி வச்சேன். இது கொலையில சேராது. அவங்களுக்கும் இங்க வாழ தகுதி இல்ல காசி, அவங்க அங்கேதான் இருக்கணும். புன்னகை விலகாமல் சொன்ன லிங்கத்தை பார்த்து எச்சில் விழுங்கிக் கொண்டான் காசி. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல சிவா. அந்த அதிர்ச்சி விலகாமல் சொன்னான். நான் எப்பவும் மாறமாட்டேன். இந்த சிவலிங்கேஸ்வரன் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பான் என்றான் அவனுக்கே உண்டான அந்த வசீகர சிரிப்புடன். இதையெல்லாம் இவ்வளவு நேரம் மறைந்து நின்று கேட்ட வது முகத்தில் ஒரு பெரிய அதிர்வு உண்டானது. அத்தியாயம் 99. குருவுக்கு சிகிச்சை தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது.
வது நண்பர்கள் ஒரு பக்கம் அவனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்க, இங்கு சந்திரா அழுதழுது சோர்ந்து போனாள். வது குழம்பி போயிருந்தாள். அவளுக்கு ஏதோ ஒன்று தவறாய்ப்பட்டது. என்னடா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு என்று பெண்ணவள் தலையை கோதி விட்டான் லிங்கம். வது ஒண்ணுமில்லை என்பதைப் போல தலை ஆட்டினாள். உடம்புக்கு எதுவும் முடியலையா? அத்தனை காதலுடன் கேட்டான். அது கூட பொய்யா நடிப்பா என்று தெரியவில்லை அவளுக்கு. அவன் சட்டையின் ஒரு ஓரம் இருந்தது இரத்தத் துளிகள். அதை மறந்துவிட்டான் லிங்கம். ஆனால் அது பெண்ணவள் கண்களில் பட்டுவிட்டது. என்னடா அப்படி பாக்கற? இதழில் புன்னகை மாறாமல் கேட்டான். பெண்ணவள் மெல்ல சிரித்து வைத்தாள். ஏன் நீங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? பெண்ணவள் ஒருமுறை லிங்கத்திடம் சந்தேகமாய் கேட்டாள். எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எந்த உயிரையும் கொல்ற உரிமை நமக்கு இல்ல என்றவன் புன்னகை மாறாமல் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. குருவுக்கு சிகிச்சை முடிந்து விட்டது. எங்களால முடிஞ்ச எல்லாமே நாங்க பண்ணிட்டோம். இனி எதுவா இருந்தாலும் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால நீங்க போய் பேசி பாருங்க என்று டாக்டர் அனைவரும் அவர்கள் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து விட்டார்கள். சந்திரா மெல்ல மெல்ல அந்த அறையின் உள்ளே சென்றாள். அங்கு கண்மூடி உடலெங்கும் காயங்களுடன் படுத்து கிடந்தான் அவன். அவனை பார்த்ததும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது பெண்ணவளுக்கு. மெல்ல அவன் அருகே சென்று அமர்ந்தவள் அவன் ட்ரிப்ஸ் ஏறிய கைகளை பிடித்து தன் கைகளுக்குள் இறுக்கி பிடித்து கொண்டாள். அவள் கண்களில் கண்ணீர் துளி தேங்கி நின்றது. குரு! அந்த 2 எழுத்தை சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு உயிர் போய் உயிர் வந்தது. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் எப்படி என்று கன்னத்தில் வடிந்த அந்த கண்ணீர் துளியை கூட துடைக்க திறனின்றி அமர்ந்திருந்தாள். உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல குரு. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் நம்ம குழந்தை இறந்து போக காரணம்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சுக்கோங்க, எல்லாமே என் தப்பு தான். ப்ளீஸ் வந்துருங்க, திரும்பி வந்துருங்க. நீங்க எல்லாம் என்னால இருக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்குறேன், வந்துருங்க ப்ளீஸ் என்று கதறி அழுதவளின் கண்ணீர் துளி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கைகளில் பட்டு தெரித்தது. எல்லாம் மறந்து நம்ம புதுசா நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்வோம். வாங்க குரு, உன்னை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்டா. ஐ லவ் யூ. உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீ இல்லாத இந்த உலகத்துல வாழ முடியுமான்னு எனக்கு தெரியாத அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்துருங்க என்று கதறி அழுதவளின் தலையை கோதிவிட்டது ஒரு கரம். திடீரென்று நிமிர்ந்து பார்த்தாள் பெண்ணவள். அவள் முன்னே முகத்தில் இருந்த அந்த காயத்துக்கு நடுவே மெல்ல சிரித்தான் குரு. என்னங்க, நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு என்று கண்கள் கலங்க சிரித்தாள். அவருக்கு அப்பவே சுயநினைவு வந்துருச்சு. ஆனா அவர்தான் வெளியே சொல்ல வேணாம், என் பொண்டாட்டி ஃபீலிங்ஸை கொஞ்சம் நான் பார்க்கணும்னு கேட்டார். அதனால தான் நாங்கள் வெளியே வந்து கொஞ்சமா போய் சொன்னோம். சாரி மேடம் என்று வதுவின் நண்பர்கள் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். யூ பிளடி இடியட் என்றவளை மெல்ல அணைத்து கொண்டது அவன் கரங்கள். அதற்கு பின் சந்திராவையும் குருவையும் அழைத்து கொண்டு அவர்களின் ஊருக்கு சென்றார்கள். அதுவரை லிங்கம் குருவின் கண்களில் படவே இல்லை. அம்மையப்பன் மற்றும் அவனின் மொத்த குடும்பமும் சந்திராவையும் அவள் கணவனையும் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார்கள். எவ்வளவு தைரியம் இருந்தா இவ இங்க வருவா, இவளை உள்ள விட மாட்டேன் என்று தவ்வினார் அம்மையப்பன். ஹரே, அவளை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா இப்ப இந்த வீட்டுக்கு உரிமைக்காரி நான் தான். நீங்களே இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணோம். பெருசா ஓவரா பேசின ஒன்னேவே வீட்டை விட்டு பார்சல் பண்ணிடுவா பாத்துக்கோ சற்று கோபமாக சொன்னாள் வது. அடுத்த நொடி பெருசு வாய் மூடிக்கொள்ள மகளை கண்ட சந்தோஷத்தில் அவளை ஆற தழுவி கொண்டார் அவளின் அம்மா. சந்திரா மெல்ல மெல்ல குருவை அழைத்து கொண்டு போய் அவர்கள் அறையில் படுக்க வைத்தாள். இருங்க, நான் போய் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன், நேரத்துக்கு மாத்திரை போடணும் என்று வெளியே செல்லும் நேரம் சரியாக உள்ளே வந்தாள் வது. மாமா, உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே? எப்படி நம்ம ஊரு? சிரித்து கொண்டான் குரு. நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ இல்லனா இது எதுவும் நடந்திருக்காது. அட என்ன மாம்ஸ் நீங்க, என் அக்கா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இது என்ன ஜுஜுபி? சரி, நான் வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆச்சு மாமா. அப்ப நான் வரேன் மாமா. சரி என்று தலையாட்டி வைத்தான் குரு. அவள் வெளியே சென்றதும் இப்பொழுது உள்ளே வந்தான் காசி. சிவா, சிவா உயிரோட என்று காசி சொல்லி முடிக்கும் முன்னே எனக்கு தெரியும் என்றான் குரு முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல். உனக்கு எப்படி தெரியும் குரு? நீதான் அவனை பார்க்கவே இல்லையே.
அவன் செத்தாதானே உயிரோட வர்றதுக்கு. அவன் சாகலன்னு எனக்கு தெரியும் என்றான் அந்த தலையணையில் சாய்ந்து அமர்ந்தபடி. குரு. காசி முகத்தில் அத்தனை அதிர்ச்சி. அவனை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்டா. உன்னை விட அவனை எனக்கு அதிகமா தெரியும். ஏதோ ஒரு பொணத்தை பார்த்து அது அவன்தான்னு மத்தவங்க நம்பலாம். ஆனா நான் எப்படி நம்புவேன்னு நினைக்கிற? அவன் சாதாரண காத்தில்ல, சூறாவளி. அவ்வளோ சீக்கிரம் அவனை யாரும் அசைக்க முடியாது. அவன் உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியும். அதே சமயம் அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும் என்றான் எங்கோ பார்த்தபடி. ஏய், என்ன சொல்ற நீ? அப்புறம் நீ ஏன் அவனை பார்க்கல? நான் அவனை பார்க்கலன்னு யார் சொன்னா? ஒவ்வொரு மாசமும் நான் மறைஞ்சு நின்று அவனை பார்த்துட்டு போவேன். அது அவனுக்கும் தெரியும். நான் பார்க்கறத பார்க்காத மாதிரியே இருப்பான். அவன் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது எல்லாமே அமைதியான ஒரு வாழ்க்கை, அன்பான ஒரு குடும்பம், அவ்வளோதானே. இன்னைக்கு அது எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு துரோகி. நான் அவன் முகத்துக்கு முன்னாடி போய் நின்னா கூட அவனை பார்க்க மாட்டான். அவனுக்கு சங்கடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அத்தியாயம் 100. ஒரு பக்கம் வதுவுக்கு வளைகாப்பு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் வது தீவிரமாய் லிங்கத்தை பற்றி தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரிந்த அனைத்து இடத்திலும் தேடி பார்த்தாள். ஒரு பக்கம் அவன் மீது ஏதாவது கேஸ் ஃபைல் ஆகியிருக்கிறதா என்றும், இன்னொரு பக்கம் அவன் எங்கு இருந்தான், என்ன படித்தான் என்றும், இன்னொரு பக்கம் அந்த வீட்டிலும் யாருக்கும் சந்தேகம் வந்து விடாதபடி தேடிக்கொண்டிருந்தாள் பெண்ணவள். என்னமாச்சு? அடிக்கடி வெளியே போயிட்டு வர? இந்த மாதிரி சமயத்துல வெளியே போகக்கூடாது. அது நல்லதில்ல. நீ என்ன வேணும்னான்னு சொல்லுடா, நான் வாங்கிட்டு வந்து தரேன் என்று லிங்கம் அவளின் தலையை அன்பாக கோதி விடுவான். பெண்ணவள் அவனிடம் சிரித்து வைத்தாலும் அவனை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் அத்தனை குறிக்கோளுடன் இருந்தாள். அவனுடைய சிறுவயது போட்டோ ஒன்று கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. அது எப்படி அவனுக்கு ஒரு போட்டோ கூடவா எடுத்திருக்க மாட்டார்கள் என்று சந்தேகம் வந்து பாட்டியிடம் சென்று கேட்டாள். பாட்டி, அவரோட சின்ன வயசு போட்டோ ஒன்று கூட இல்லையே, எங்க போச்சு? மெல்ல கேட்டு பார்த்தாள். இப்ப எதுக்குமா அதை கேக்குற? பாட்டி கண்ணாடியை சரி செய்து கொண்டபடி கேட்டார். அது பாட்டி, அவர் சின்ன வயசு போட்டோ வச்சு எடிட் பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் தான். எங்க இருக்கு? அது அது சின்ன வயசுல ஒரு முறை அவனோட ரூம் தீ பிடிச்சிருச்சு. அதுல அவன் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். அதுல அவனோட மொத்த பொருளும் மொத்தமா அழிஞ்சு போயிருச்சு. பாட்டி முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு சொன்னார். பெண்ணவள் முகத்தில் குழப்ப ரேகை வந்து மறைந்தது. அப்படியா, சரிங்க பாட்டி என்று திரும்பி சென்றவளுக்கு அப்பொழுதுதான் இன்னும் குழப்பம் அதிகமானது. இங்க இருக்க எல்லாரும் எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு என்று இன்னும் குழம்பி போனவளுக்கு அவர்கள் வீட்டின் பின்னே இருக்கும் ஒரு சின்ன கல் ஒன்று ஞாபகம் வந்தது. பலமுறை அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த கல் அருகே சென்று நின்று வருத்தம் கொள்வதை பார்த்திருக்கிறாள். ஏனென்றும் கேட்டிருக்கிறாள். அது ஒன்னும் இல்லடா, நாங்க ஆசையா வளர்த்த நாய் ஒன்று கருகி செத்து போச்சு. அது எங்க வீட்டில் ஒரு உசுறு மாதிரி தான். அதுதான் அதை இங்கே புதைச்சி வச்சிருக்கோம். வேற ஒன்றும் இல்லடா. அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும் என்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு இன்னும் தான் சந்தேகம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. இதில் சுமதி வேறு வஞ்சகம் கொண்டு சுற்றி கொண்டிருந்தாள். நான் வாழ வேண்டிய வாழ்க்கை அது. ஆனா அவ சந்தோஷமா இருந்தா நான் அப்படியே விட்டுடுவேனா என்ன? விடமாட்டேன். யாரையும் நிம்மதியா விடவே மாட்டேன். அவளை கொன்னாவது நான் அந்த வாழ்க்கையை எடுத்துப்பேன் என்று வஞ்சகம் கொண்டு காத்திருந்தாள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ரங்கநாயகிதான் அனைத்து வேலையும் இழுத்து போட்டு செய்தார். அதல்லவா அவளுக்கு பெரும் அதிர்ச்சி. சத்தியமாக இங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. அவளின் நெருங்கிய நண்பனிடம் உதவி கேட்டாள். அவன் போலீஸாகத்தான் இருக்கிறான். இந்த நிலையில்தான் அன்று யதார்த்தமாக ஸ்டோர் ரூமுக்கு எதையோ எடுக்க சென்ற வதுவுக்கு கிடைத்தது அந்த போட்டோ. அவளின் மொத்த கேள்விக்கும் கிடைத்தது ஒரு தீர்வு. மழை அடித்து வாங்கியது. அந்த போட்டோவை வெறித்து பார்த்தவளுக்கு அவள் நண்பனிடமிருந்து போன் வந்தது. மறுபக்கம் என்ன சொல்லப்பட்டதோ தெரியவில்லை. பெண்ணவள் ஒரு கடப்பாரை ஒன்றையும் மம்மட்டி ஒன்றையும் எடுத்துக்கொண்டு பின்பக்கம் சென்றாள். அங்கிருந்த அந்த கல்லருகே சென்றவள் ஓங்கி குத்தினாள். அந்த மண் தரையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணலை தோண்ட துவங்கினாள். வயிறு வலித்தது. இருந்தாலும் அவள் விடுவது போல தெரியவில்லை. நள்ளிரவு நேரம் அது. பெண்ணவள் இருட்டில் லைட்டை அடித்து கொண்டுதான் தோண்டினாள். அதை தோண்டிவிட்டு எதுவோ தட்டுப்படுவது போல இருக்கவும் மெல்ல விளக்கை அடித்து பார்த்தவளுக்கு
அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி. அது நாயின் எலும்புக்கூடு இல்லை, அது ஒரு மனிதனின் எலும்புக்கூடு. வதுவுக்கு வயிற்று வலி வந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். வது, ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம்தான். சந்திரா அவளின் கையை பிடித்து கொண்டாள். அப்பொழுதுதான் அவர்களின் வண்டியை ஒரு லாரி ஒன்று வந்து இடித்து தூக்கியது. அதில் அந்த கார் அப்படியே சரட்டி கொண்டு போய் கீழே விழ, அதில் வதுவின் தலையில் பலத்த காயம் பட்டு அப்படியே மூக்கிலும் காதிலும் இரத்தம் வடிய, கடைசியாக கண்களை மூடினாள் வது. அடுத்த நொடி, வது என்று பதறிக்கொண்டு எழுந்தமர்ந்தாள் சந்திரா. அவள் முகம் எங்கும் வேர்த்து வடிந்தது. குரு விளக்கை போட்டான். என்னடாச்சு என்று தண்ணீர் எடுத்து கொடுத்தான். கெட்ட கனவுங்க என்றவளுக்கு அது கனவு போல் தெரியவில்லை, நிஜமாய் நடந்தது போலதான் இருந்தது. சரி, அது வெறும் கனவுதான், சரியாயிடும் விடு. மெல்ல அவளின் தலையை வருடி கொடுத்தான். இல்லங்க, எனக்கு வது நினப்பா இருக்கு. அவளுக்கு என்னமோ ஆன மாதிரி இருக்கு. ப்ளீஸ் வாங்க போலாம், போய் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். ப்ளீஸ் வாங்க. சந்திரா கெஞ்சினாள் குருவிடம். லேட் நைட் ஆயிடுச்சுடா, இப்ப அவங்க எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. விடிஞ்சா வளகாப்பு தானே, அப்ப அங்கே போய் பார்க்கலாம். அவன் எவ்வளவோ சொன்னான். இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ், நான் இப்பவே அவளை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போங்க. பயத்தில் கண் கலங்கியவளை பார்த்து பெருமூச்சு விட்டான். சரி, வா போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டான் லிங்கம் வீட்டுக்கு. அதே சமயம் அந்த நள்ளிரவு நேரம் அந்த வீடெங்கும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விடிந்தால் வளைகாப்பு வதுவுக்கு. சற்று முன்தான் லிங்கம் சோர்வாக வேலையெல்லாம் முடித்து அறைக்கு சென்று உறங்கியவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கவும் எழுந்து பார்த்தான். பக்கத்தில் பெண்ணவளை காணோம். எங்க போனா என்று குழம்பியவன் அறையில் எங்கும் தேடி பார்த்தான். அங்கு வதுவை காணோம். குழப்பத்தில் அந்த வீடு எங்கும் தேடிவிட்டு பாட்டி அறைக்கு சென்றிருப்பாளோ என்று பாட்டி அறைக்கும் சென்று பார்க்க அவர்கள் இருவரும் எழுந்து விட்டார்கள். பின் அவன் அம்மா அறைக்கு சென்று தேடி பார்த்தான். அவர்களும் எழுந்து விட்டார்கள். என்னப்பா சொல்ற, அவளை காணமா? பாட்டி பதட்டத்துடன் எழுந்து வந்தார். ஆமா பாட்டி, காணோம். அவ உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி எங்காவது போயிட்டாளோ? அவன் கேட்பதை வைத்து பார்க்கும் பொழுது அப்போவது உண்மை தேடி அலைந்தது எல்லாமே லிங்கத்துக்கு தெரிந்திருந்தது போலும். இருந்தபோதும் தெரியாதது போலத்தான் அமைதியாக இருந்திருக்கிறான். உன் போட்டோவை தேடி போயிருப்பாளோ? பாட்டி கேட்டார். அப்போ இந்த விஷயத்துல பாட்டிக்கும் சம்மந்திருக்குமோ? இல்ல, அவ யார்கிட்டயோ கேஸு அது இதுன்னு போன்ல பேசிட்டு இருந்தா. ரங்கநாயகி முடியை அள்ளி கொண்டையிட்டபடி சொன்னார். அட கடவுளே, அப்போ இதுல இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா? என்னதான் நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. அடைமழை வெளுத்து வாங்கியது. புறவாசல் பக்கம் தேடி பாத்தியா சிவா? அவன் அப்பா கேட்டார். இல்லப்பா. சரி வாங்க, அந்த பக்கமா போய் பாப்போம் என்றவர்கள் வாசலை திறந்து வெளியே பார்த்தார்கள். அங்கு கொட்டும் மழையில் நனைந்து கைகளில் கடப்பாரை மற்றும் மம்மட்டியை வைத்து கொண்டு அந்த அம்மன் காளியைப் போல நின்று கொண்டிருந்தாள் வது. முற்றும் நனைந்து போய் கண்களில் கோபமுடன்.